ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வீக்கெண்ட். இந்த வாரம் நான் எடுத்த ஒரு ஆப்ஷன் பையிங் ட்ரேடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட எவ்வளோ பொறுமையாக இருந்து எவ்வளோ வெயிட் பண்ணி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ட்ரேடிங் செட்டப் எடுத்தோன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நான் வந்து கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவோம், ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த செட்டப் வெரி ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். இந்த ஸ்டாக்கை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 months இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டாக் நேம் பார்த்திங்கன்னா டாபர் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துட்டு அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைட்லேருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிச்சுன்னு நம்ம பார்த்தா, இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துட்டு டவுன் ட்ரெண்டாக மாறி இருக்குது. ஸோ என்ன ரிவர்சல் பேட்டர்ன்? இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ரைட்டா? ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து மேலே வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட். ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடியது வந்து டவுன் ட்ரெண்ட். கரண்டாக நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடியது வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் போட்டு பார்த்தோன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லேருந்து அந்த ஹெட்டோட ஹைட்டை அப்படியே நீங்கள் க்ளோன் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து கீழே வச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட், ரைட்? ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டோட ஹைட்டை வந்து க்ளோன் பண்ணி கீழே வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வருது டார்கெட். நான் ஒரு ஹாரிசாண்டல் லைன் போடுறேன். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்ன? இப்போ நம்ம கரண்ட்லி டவுன் ட்ரெண்டில் இருக்கோம். டவுன் ட்ரெண்டு கீழே மூவ் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய ஏரியா வந்து இருக்குது. ஏன் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இன்னும் வந்து கீழே டவுன் ட்ரெண்டுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வந்து இடம் இருக்குது நமக்கு கீழே. ஸோ வந்து நம்மளோட ட்ரேடிங் செட்டப் வந்து டுவர்ட்ஸ் த டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட கரண்ட் மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்துடலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட்டு வந்து நம்ம டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் தெரியுது இல்லைங்களா? ஸோ ஸ்க்ரீனோட டாப் லெஃப்ட் கார்னர்லேருந்து ஸ்க்ரீனோட பாட்டம் ரைட் கார்னருக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ப்ரைஸ். ஸோ இது கிளியர்லி ஒரு டவுன் ட்ரெண்டு. உங்களுக்கு இந்த ஆரோ போட்டு காட்டுற பாருங்கள், இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த டவுன் ட்ரெண்டை எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் டச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ப்ரைஸ் அந்த இடத்துலேருந்து கீழே ட்ராவல் பண்ணுது. ஸோ இது வந்து வெல் ரெஸ்பெக்டட் ட்ரெண்ட் லைன், ரைட்? ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோவர் ஹைஸ் க்ரியேட் ஆகி கீழே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. கிளியர்லி ஒரு டவுன் ட்ரெண்ட். நம்ம பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும் இது கிளியர்லி டவுன் ட்ரெண்ட். வெல் கம்மிங் டுவர்ட்ஸ் த டவுன் ட்ரெண்ட் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் நடக்குது. ஓகே, நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் போட்டு காட்டுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு ஒரு லோவர் லோ, மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிச்சு, மறுபடியும் ஒரு லோவர் லோ, மறுபடியும் ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு லோவர் லோ, மறுபடியும் ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பி இருக்குது. ஸோ நம்ம ட்ரேட் எடுத்த இடம் எந்த இடம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு என்ன கன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஒரு சார்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா அதோட ஹிஸ்ட்ரி, பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, கொஞ்சம் பின்னாடி உள்ள ஹிஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் நடக்கும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் 0.6, 0.5 லெவல்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு ஒரு வாட்டியும். நான் உங்களுக்கு இந்த கலர்ஸ் எடுத்துடுறேன். ஃபிபனாச்சியில் உள்ள கலர்ஸை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அந்த 618, 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் அந்த லெவல்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த பேக்ரவுண்டெல்லாம் தூக்கிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது நமக்கு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.5, 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ஸ்விங். செகண்ட் ஸ்விங்கை செக் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோ போட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 618 ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. சரி, நம்ம அடுத்த ஸ்விங் போட்டு பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்விங் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை, ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ, இங்கே நமக்கு ஒரு 618 ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ 618 ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட் ரேஷியோ. அது வந்து பர்ஃபெக்டாக நம்மளோட ட்ரெண்ட் லைனில் அலைன் ஆகுது. ஸோ மறுபடியும் இந்த ஸ்விங் பார்த்திங்கன்னா 618 ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரும்போது நம்மளோட என்ட்ரி கேண்டில், என்னோடய என்ட்ரி கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு லாங் விக் டோஜி கேண்டில், இல்லைனா அந்த ஏரியாவில் வந்து ஒரு லோவர் க்ளோஸ் கிடைக்குமான்னு நான் பார்த்துட்டு அந்த இடத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இவ்வளோ கன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பார்க்குறனால தான் நான் இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னு சொல்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் டவுன் ட்ரெண்ட், எந்த இடத்துல வச்சு திரும்ப போகிறதுங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில். ஸோ எப்படி வந்து நம்ம அந்த இடத்துல என்ட்ரி ஆகலான்ட்டு பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மறுபடியும் நான் உங்களுக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன், போட்டு காமிக்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் இப்போ அந்த ட்ரெண்ட் லைனில் மறுபடியும் டச் ஆகும்போது தான் நம்மளோட என்ட்ரின்ட்டு. ஆக்சுவலி நான் அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீவியஸ் ஸ்விங் என்னால் எடுக்க முடியல ஃபார் மெனி ரீசன்ஸ். என்னோட ஃபண்டு வந்து அந்த டைம் வேறு ஒரு ஸ்டாக்கில் லாக் ஆகிருந்துச்சு, ஸோ எடுக்க முடியல. இப்போ மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனில் அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் சேனல் மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ ரைசிங் சேனல் வந்து இன்னொரு ரிவர்சல் சைன், பிரேக்கிங் டு த டவுன் சைடு. ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்கணும், பட் அங்கேயும் என்னால் ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ இந்த ஸ்விங் லோ வந்து டார்கெட்டாக வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கேயும் என்னால் ட்ரேட் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா என்னோடய என்ட்ரி கேண்டில் வந்து அந்த இடத்துல இல்லை. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த சேனலுக்குள்ளே இன்னொருக்கா மேலே போயிட்டு அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே பிரேக் ஆகிடுச்சு. ஆனால் செகண்ட் டாப்பில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஒரு வெரி குட் என்ட்ரி பாயிண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டச் அப்போ ப்ரைஸ் கரெக்டாக அதே லெவலுக்கு போயிருக்கு. பட் ஆர்எஸ் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பியரிஷ் டைவர்ஜன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரியாக இருந்திருக்கும். பட் ஐ மிஸ் தட். ப்ரைஸ் வந்து அந்த டபுள் டாப்பை வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சு. ரைட். உங்களுக்கு 4 hourல பார்த்தாங்கன்னா இந்த டபுள் டாப் வந்து கரெக்டாக தெரியும், காமிக்கிறேன். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. இப்போ வந்து நான் வந்து 4 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வி ஷேப் டபுள் டாப் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு இந்த நெக்லைன் ஆஃப் டபுள் டாப்பையும் கட் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து ப்ரைஸை வந்து சேஸ் பண்ணி கீழே போய்ட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகம் ஆயிரும். ஸோ அப்படின்னு நான் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நமக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேடை தவற விட்டோன்னா அதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதாவது ஒரு டபுள் டாப் எடுத்துகிட்டு ப்ரைஸ் கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்மளோட செகண்ட் என்ட்ரி பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 618 ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ரைட். இப்போ 4 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் டாப் வந்து கிளியராக தெரியுதுங்களா? இந்த இடத்துல வி ஷேப் டபுள் டாப் நம்மளோட ரிவர்சல் பாயிண்ட். செகண்ட் டாப் அப்போ நீங்கள் எடுத்துருக்கலாம். ஓகே, வி மிஸ் தட். கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கட்டான வி ஷேப்பு கிட்ட போகும்போது ஒரு 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்கும். அது வந்து தான் நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இந்த 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் வந்தோடனே லிமிட் ஆர்டர் போட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். பட் இன் திஸ் கேஸ் நான் அப்படி கூட என்ட்ரி ஆகலை. நான் லிமிட் ஆர்டர் போடலை. ஏன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் அதிகம். நான் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதில்ல மேக்ஸிமம். ஸோ ஹை ப்ராபபிலிட்டி இருக்கிறனால தான் நான் இது வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன், ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ நான் எப்படி என்ட்ரி ஆனேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் 618 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். இந்த 618 ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ மறுபடியும் நான் வந்து இதோட இந்த 618 ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் எடுத்தோன்னா நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஹை, ஐ மீன் இந்த லோ, இதுதான் எப்போயுமே நம்மளோட டார்கெட். நீங்கள் எக்ஸ்டெண்டட் டார்கெட் கூட போட்டுக்கலாம். பட் இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு
ஐ மீன் ஃபெப்ரவரி எக்ஸ்பைரி வாங்கியிருந்தேன், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஸோ நான் வந்து குயிக்காக வெளியில் வர மாதிரி இந்த லோவே எடுத்து வெளியே வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நம்ம டார்கெட்டு. ஸோ டார்கெட் கம்மியாக இருக்குது, ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் வி ஹவ் டு அட்ஜஸ்ட் இட் டு கெட் மினிமம் ஆஃப் 1-to-1 ரிஸ்க் ரிவார்ட். ஸோ டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்பாட் சார்ட்டை பார்த்து தான் நான் வந்து ஆப்ஷன்ஸில் என்ட்ரி எடுத்தேன். நான் வந்து அட் த மணி ஆப்ஷன் எடுத்தேன். அட் த மணி பார்த்திங்கன்னா 560, ரைட்? 560 தான் அட் த மணி. ஸோ எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த 0.618 லெவலில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். 0.5 retracement to 0.618 retracement லெவலில் வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் 0.6 retracement to 0.5 retracementல ஒரு ஏரியா வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் ப்ரைஸ் திரும்ப வரும்போது தான் என்னோடய என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும். ஸோ கரெக்டாக நான் 15 minutes டைம் ஃப்ரேம் மாறிட்டு என்னோடய என்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது 15 minutes டைம் ஃப்ரேம். இந்த டபுள் டாப் நம்மளோட மார்க் பண்ணி வச்சு இந்த ஏரியாவில் மறுபடியும் ப்ரைஸ் ரிவர்ஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். இந்த டபுள் டாப்பில் தான் நான் என்ட்ரி ஆனேன், சரிங்களா? ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே வந்துட்டு திரும்ப ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஹையை பிரேக் பண்ணலை, அந்த இடத்துல ஹோல்ட் ஆச்சு. ஸோ நான் வந்து கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து என்ட்ரி ஆனேன், ஷார்ட் என்ட்ரி. நான் வந்து அட் த மணி 560 6.5 rupeesல என்ட்ரி ஆனேன். இந்த லோவை வந்து டார்கெட்டாக வச்சுருந்தேன். அந்த டபுள் டாப்புக்கு மேலே என்னோடய ஸ்டாப் லாஸ், நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய என்ட்ரி பாயிண்ட், என்னோடய டார்கெட் டேக்கிங், என்னோடய ஸ்டாப் லாஸ். எப்பயுமே என்ட்ரி ஸ்டாப் டார்கெட் செட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ரு ஆகணும், ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய ட்ரேட் முடிஞ்சிச்சு. இந்த லோவை கட் ஆகணுன்னே நான் எக்ஸிட் பண்ணிவிட்டேன். அரௌண்ட் 12 rupeesல எக்ஸிட் பண்ணேன். 6.5 rupees பையிங் ப்ரைஸ், 12 rupees எக்ஸிட் ப்ரைஸ். இதுக்கப்புறம் கீழே கூட வரலாம், இல்லை இந்த இடத்துலையே கூட வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி சுற்றிட்டுருக்கோம். பட் அல்டிமேட்டாக கீழே வர்றதுக்கு தான் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் அங்கேயே எக்ஸிட் ஆகிட்டேன்னா, நான் வாங்கி வச்சுருந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபெப்ரவரி கான்ட்ராக்ட் 22 எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ரிஸ்க். இப்போ ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னோடய ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் கரைஞ்சிரும். ஸோ மோர் தேன் 85% நான் வந்து எடுத்துட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் கேபிட்டலில். ஒரு 8,125 ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட். ஐ காட் அரௌண்ட் 6,825 as ப்ராஃபிட், ரைட்? ஸோ ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி இவ்வளோ அனாலிசிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், டவுன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணோம், ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம். ஈச் டைம் ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து லைனப் ஆகுது. பொறுமையாக இருந்தது கிடைச்ச பரிசு தான் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Thank you guys.